மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நான் வாசிக்க நீங்கள் என்னை தொடர்ந்து வாசிக்கும்படியாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 2வது அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா தேசத்துள்ள பெத்லெகேமே யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாக அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பும் நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் சலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதண்டத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. சில முக்கியமான குறிப்புகளை நான் சொல்லுவேன், குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிக மிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இந்த சாஸ்திரிகள், these Magi are not kings. இந்த சாஸ்திரிகளுக்கு கிரேக்க பதம் மேஜாய், மேஜை என்று சொல்லப்படுகிறது இந்த வார்த்தை. இவர்கள் வானத்தை குறித்து வான சாஸ்திர அறிஞர்கள், வானத்தை குறித்து அறிவியல் அறிஞர்கள், வானசாஸ்திர அறிஞர்கள், கல்வியாளர்கள். வானத்தின் தோற்றம் மற்றும் சூரிய சந்திர நட்சத்திரங்களுடைய அசைவுகளை வைத்து நடக்க போகிற காரியங்களை கணிப்பவர்கள். ஒரு நாள் வானத்திலே வால் நட்சத்திரம் ஒன்று தோன்றியது. 66வது வருஷம் நம்முடைய தேசத்திலே வால் நட்சத்திரம் ஒன்று தோன்றியது. 15 நாட்களுக்கு மேலே இந்த வால் நட்சத்திரத்தை நாங்கள் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப அருமையாய், ரொம்ப மிக 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 பிரகாசமாக, எப்படி அந்த கிறிஸ்மஸ் ஸ்டார் வைக்கிறோமோ அதை போலவே நீண்ட வாழ் உள்ளதாக, நீண்ட வாழ் உள்ளதாக அந்த வால் நட்சத்திரம் காணப்பட்டது. அந்த வால் நட்சத்திரம் எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் உலகத்திலே எங்கோ ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இவர்கள் இந்த வால் நட்சத்திரத்தை ஒரு நாளிலே கண்டார்கள். அந்த வால் நட்சத்திரம் மற்ற நட்சத்திரங்களை போல் அல்லாது முற்றிலும் வித்தியாசம் உள்ளதான ஒரு நட்சத்திரமாக அவர்கள் அதை கண்டார்கள். அந்த நட்சத்திரங்களை குறித்து அவர்கள் ஆராய்ச்சி செய்ததின் விளைவாக ஒரு ராஜா ஒருவர் பிறந்திருக்கிறார். உலகத்தில் எங்கோ ஒரு ராஜா ஒருவர் பிறந்திருக்கிறார். அவர் இதுவரைக்கும் பிறந்த மற்ற மனிதர்களைப் போல் அல்லாது வித்தியாசமானவராக அவர் இருப்பார் என்பதை
அவர்கள் கணித்தார்கள், அறிந்து கொண்டார்கள். ஆகவே மிகுந்த ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் தங்கள் உடைமைகள் எல்லாவற்றையும் அவர்கள் சேர்த்து கொண்டு ஒட்டகங்கள் மேலே அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர ஆரம்பித்தார்கள். 3 சாஸ்திரிகள் என்று சொல்லி கத்தோலிக்க மார்க்கத்திலே சொல்லப்படுவது உண்டு. அல்ல, அது தவறான ஒரு காரியம். அவர்கள் 3 பேர் அல்ல, ஒரு பெரும் கூட்டமாக 30 சாஸ்திரிகளுக்கும் மேலாக ஞானவான்கள் என்று, சாஸ்திரிகள் என்பதை ஞானவான்கள் என்று நான் இன்னும் சற்று எளிமையாக உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஆகவே 30க்கும் மேற்பட்ட ஞானவான்கள் சாஸ்திரிகள் அவர்கள் காணப்பட்டார்கள். மேசியா ஒருவர் பூமியிலே தோன்றுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த சாஸ்திரிகள் ஒன்று கூடி அந்த நட்சத்திரத்தை தொடர முடிவு செய்தார்கள். அந்த நட்சத்திரம் எங்கே போய் நிற்கும், அந்த நட்சத்திரம் எவ்வளவு நாட்கள் இருக்கும், இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நாட்கணக்கிலே, மாதக்கணக்கிலே, வருடக்கணக்கிலே கூட ஆகலாம். ஆனாலும் அந்த நட்சத்திரத்தை அவர்கள் பின்தொடர்ந்து செல்லும்படிக்கு உறுதியான தீர்மானம் எடுத்து பின்தொடர்ந்தார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆம். அவர்கள் எல்லாம் ஞானவான்கள். சொல்லுங்கள், ஞானவான்கள். நீங்களும் நானும் கூட அவர்களைப் போலவே ஞானவான்களாக மாற முடியும். என்ன செய்தால் நீங்களும் நானும் ஞானவான்களாக பரலோகம் பார்க்கும்? நாம் ஞானவான்கள் ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சம்பவங்களின் அடிப்படையில் நான் உங்களுக்கு ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல நான் விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். முதல் காரியம், கர்த்தர் காட்டும் அடையாளங்களை கவனித்து தொடரும் போது நம்முடைய பயணத்தை, வாழ்க்கை பயணத்தை கவனிங்கள். வாழ்க்கை பயணத்தை கர்த்தர் காட்டும் அடையாளங்களை வைத்து நம்முடைய பயணத்தை தொடரும் போது நாம் ஞானவான்களாக மாறுகிறோம். நீங்கள் ஞானவான்களாக எண்ணப்படுகிறீர்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆம். அந்த சாஸ்திரிகளிடத்திலே கர்த்தர், ஞானவான்களிடத்திலே கர்த்தர் பின்னாளிலே கர்த்தர் சொப்பனத்திலே அவர்களோடு கூட பேசினார். பின்னாளிலே அவர்களோடு கூட பேசின கர்த்தர் வானத்திலே நட்சத்திரத்தை கண்ட பொழுது அவர்களோடு கூட பேசி இருக்கலாம். பெத்லகேமிலே உலகத்தை ஆளப் போகிற, ரட்சிக்க போகிற மேசியாவாகிய கிறிஸ்து அவர் வந்து பிறந்திருக்கிறார் என்று அவர்களிடத்திலே சொல்லி இருக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம், பேசி இருக்கலாம். ஆனால் எந்த தூதனை வைத்து கர்த்தர் அந்த சாஸ்திரத்தில் பேசவில்லை. அடையாளத்தை மாத்திரமே காண்பித்தார். நல்லா கவனிங்கள், என்னை உன்னிப்பாய் கவனிக்கும்படியாய் வேண்டுகிறேன். அடையாளத்தை மாத்திரமே கர்த்தர்களுக்கு காண்பித்தார். வானத்திலே ஒரு நட்சத்திரத்தை தோன்ற பண்ணி அந்த அடையாளத்தை மாத்திரமே இந்த சாஸ்திரிகளுக்கு கர்த்தர் காண்பித்தார். கர்த்தர் பொதுவாக பேசுகிறது இல்லை. தேவ பிள்ளைகள் ஒன்றை நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பொதுவாக பேசுகிறது இல்லை. மாறாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் சூழ்நிலையிலும் தேவ பிள்ளைகளிடத்திலே அடையாளங்களை கர்த்தர் காண்பிக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அடையாளங்களை கர்த்தர் காண்பிக்கிறார். ஒரு 5-6 செய்திகளை இந்த வாரத்திலே நான் ஆயத்தம் பண்ணினேன். எனக்கு நடத்துதல் இல்லை. வருகிற நாட்களிலே அவைகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வேன். இந்த செய்தி உங்களிலே ஒரு சிலருக்கு கர்த்தருடைய வார்த்தையாக, எச்சரிப்பின் வார்த்தையாகவோ அல்லது அரவணைப்பின் வார்த்தையாகவோ இந்த வார்த்தைகள் இருக்கும்படிக்கு இந்த செய்தியை எனக்கு ஊர்ஜிதப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமாம். கார்ல பைக்கில் போகிறோம், பயணம் போகிறோம், கார்ல பைக்கில் போகிறோம். ஒரு சிக்னல்ல சிகப்பு லைட் எரிகிறது.
ஒரு சிக்னல்ல சிகப்பு லைட் எரிகிறது. சிகப்பு லைட்டு உங்களை பார்த்து ஏதாச்சும் பேசுதா? பேசல பாருங்க. சிகப்பு லைட்டு உங்களோடு கூட பேசுவது கிடையாது, எதுவுமே பேசுவது இல்லை. ஆனால் காரை பைக்கை நிறுத்துகிறோம். காரை பைக்கை எதனால் நிறுத்துகிறோம்? எதனால் நிறுத்துகிறோம்? அந்த லைட்டு பேசல, ஆனால் நம்முடைய காரை இந்த சிகப்பு லைட்டை பார்த்த மாத்திரத்தில் காரை நிறுத்தி விடுகிறோம், பைக்கை நிறுத்தி விடுகிறோம். எதனால் நிறுத்துகிறோம்? நிறுத்துவதற்கான அடையாளம் காட்டப்படுகிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? நிறுத்துவதற்கான அடையாளம் காட்டப்படுகிறது. கொஞ்ச நேரத்தில் பச்சை லைட் எரிகிறது. பச்சை லைட்டு எல்லாம் போங்க 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 அப்படியே நம்மளோடு கூட பேசுகிறது இல்லை, நம்மோடு கூட பேசுகிறது இல்லை. ஆனா உடனே ஸ்டார்ட் பண்ணி தொடருகிறோம். உடனே எதனால் தொடருகிறோம்? ஆமா, புறப்படுவதற்கான அடையாளத்தை நாம் பார்க்கிறோம். ஏசியா சொல்லுகிறார், மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணியையும். ஆமா, மாடு தன் எஜமான எங்க இருக்குன்னு தெரியுமா? கண்டிப்பா இந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும். 3வது வசனம், 1வது அதிகாரம் 3வது வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். மாடு தன் எஜமானனை அறிகிறது. எப்படி அறிகிறது? எஜமான் ஒன்று மாட்டோடு கூட பேசுவது கிடையாது, ஒரு அடையாளம் காண்பிக்கப்படுகிறது. ஒரு அடையாளம் காண்பிக்கப்படுகிறது. ஆமா, வேகமாய் அந்த மாடு ஓடணும்னு சொன்னா அந்த மாட்டினுடைய தொடைப்பகுதியிலே அப்படியே கால் பெரு விரலை வைத்து ஒரு அப்படியே நிமிண்டுகிறார். ஒரு அடையாளம். வேகமா போ, வேகமா போ, இன்னும் வேகமா போ அப்படின்னு எஜமான் சொல்லுகிறது கிடையாது, சொல்லுகிறது கிடையாது. கால் விரலை வைத்து ஒரு நிமிண்டுதல் தான், அவ்வளவுதான். மாடு வேகம் எடுக்க தோண்டுகிறது, வேகமாய் தோண்டுகிறது. அந்த மாட்டு மேலே ஒரு கயிறு போடப்பட்டிருக்கிறது. அந்த கயிறை வைத்து மெல்ல அப்படி சுண்டுகிறார், மெல்ல சுண்டுகிறார். மெல்ல சுண்டுகிற அந்த அடையாளத்தை வைத்து மாடு நில்லு 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 அப்படின்னு சொல்லுகிறது கிடையாது, மெல்ல சுண்டுகிறார். அந்த சுண்டுகிற அடையாளத்தை வைத்து அந்த மாடு அப்படியே நிற்கிறது. ஆமா, நிற்கிறது. இடது பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அந்த மாட்டை டர்ன் லெஃப்ட், இடது பக்கம் திரும்பு, இடது பக்கம் திரும்பு, வலது பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்லுகிறது கிடையாது. அந்த கயிற்றை மாட்டினுடைய வலது பக்கத்திலே போடும்போது, வலது பக்க தோள் பக்கத்திலே போடும்போது அந்த மாட்டிற்கு புரிகிறது, நம்முடைய தோள் பக்கத்திலே வலது பக்கத்திலே கயிறு போடப்பட்டிருப்பதனாலே நான் வலது பக்கத்திலே திரும்ப வேண்டும் என்று எஜமான் விரும்புகிறார் என்று அந்த கயிற்றின் அடையாளத்தை வைத்து மாடு வலது பக்கமோ இடது பக்கமோ திரும்புகிறது. கர்த்தர் சொல்கிறார், மாடு அடையாளத்தை வைத்து அது செயல்படுகிறது. என் ஜனங்கள், நான் என்ன அடையாளத்தை காண்பித்தாலும் என் ஜனங்கள் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். ஆமென் சொல்வீங்களா? சில நேரத்தில் அடையாளத்தை வைத்து தடை பண்ணுவார், அவ்வளவுதான். நம்மோடு கூட பேசுகிறது கிடையாது. பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. அடையாளம் காண்பிக்கப்படுகிறது. அதுதான் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் தரிசித்து நடவாமல் நாம் விசுவாசித்து நடக்கிறோம். God did not give all the directions. எல்லா வழிகாட்டுதல்களையும் அப்படியே லெஃப்ட்ல திரும்பு, ரைட்ல திரும்பு, அங்க நில்லு, இதை செய்ய, அதை செய்யாத, இங்க போ, இந்த காரியத்தை வியாபாரத்தை தொடங்கு, இந்த வியாபாரத்தை நிறுத்து,
இந்த முடிச்சிரு, இதெல்லாம் கர்த்தர் பேசுகிறது கிடையாது. ஆனா வழி காட்டிக் கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒரு தீர்க்கதரிசி உங்க தலைமையில கை வச்சு இன்னும் 3 வருஷத்துல என்ன நடக்க போகிறது என்று சொல்வார் என்று எதிர்பார்க்காதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அவர் நல்ல ஒரு வழிகாட்டியாயிருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தர். ஆமென் சொல்வீங்களா? ஆலோசனைகளில் சுப்ரீம். அவரை போல ஆலோசனை சொல்வதற்கு வேறு யாருமே கிடையாது. அதான் ஆலோசனை கர்த்தர் என்றால் அர்த்தம். அவர் உங்களுக்கு இருக்கிறார். எந்த தீர்க்கதரிசியும் உங்க தலையில கை வச்சு அடுத்து என்ன நடக்க போகுது, 2026 என்ன நடக்க போகுது, உங்க தலையில கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. கர்த்தர் சகோதரர்களுக்கு நடுவிலே உங்களை அபிஷேகித்திருக்கிறார். வேறு ஒருவரும் உங்க தலையில கை வைத்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களா? கர்த்தர் உங்களுக்கு தெய்வமாக தேவனாக இருக்கிறாரா? அப்படியானால் ஒவ்வொரு நாளையும் விசுவாசத்தோடு கூட எதிர்கொள்ளுங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையையும் விசுவாசத்தோடு எதிர்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. ஒவ்வொரு நாளையும் விசுவாசத்தோடு, கர்த்தர் என்னை நடத்துகிறவர். ஒவ்வொரு சூழ்நிலை, உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, அக்கினியில் நடக்கும்படியான சூழ்நிலையானாலும் சரி, தண்ணீரை கடக்கும்படியான சூழ்நிலையானாலும் சரி, மலைகளை தாண்டும்படியான சூழ்நிலைகளானால் சரி, இந்த தேவன் நமக்கு போதுமானவர். இந்த தேவன் முடிவு பரியந்த நம்மை நடத்துவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். இந்த வால் நட்சத்திரம் அந்த 30-40 பேருக்கு மாத்திரமா காணப்பட்டது? சொல்லுங்க. அந்த வால் நட்சத்திரம் 30-40 பேருக்கு மாத்திரமா காணப்பட்டது? இல்லை. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பார்த்திருப்பார்கள். ஏரோதும் பார்த்திருப்பார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பார்த்திருப்பார்கள். ஆயிரங்கள் அந்த நட்சத்திரத்தை அடையாளத்தை பார்த்தாலும் விசுவாசத்தில் காலெடுத்து வைத்தவர்கள் இந்த சாஸ்திரிகள் மாத்திரமே. மற்றவர்கள் நட்சத்திரத்தை பார்த்தார்கள், ஆனால் அது இயேசு ராஜாவை காண்பிக்கும் நட்சத்திரம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய நாட்களிலும் லட்சங்களுக்கு இயேசுவை தெரியும். லட்சங்களுக்கு இயேசுவை தெரியும். ஆனால் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை தருபவர் என்பதை புரிந்து கொண்டவர்கள் ஞானவான்கள். நீங்களும் நானும் மாத்திரமே. ஆமென் சொல்லுவீங்களா? புரிந்து கொண்ட நீங்களே ஞானவான்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. மற்றவர்கள் எல்லாம் லட்சங்கள் இருக்கிறாங்க. அவசரத்திற்கு, சுகத்திற்காக, விடுதலைக்காக, நன்மைக்காக உங்களை தேடி வரலாம். இயேசுவிடத்தில் ஜெபிக்கும்படியாய் தேடி வரலாம். ஆனால் இவர் ஒருவர் தான் நம்மை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆக்க வல்லவர் என்பதை புரிந்து கொண்டவர்கள் நீங்க மாத்திரம்தான். புரிந்து கொண்ட நீங்கள் ஞானவான்கள். ஆமென் சொல்வீங்களா?
இரண்டாவது இந்த காரியம், இந்த சாஸ்திரிடத்தில் பார்க்கிற இரண்டாவது காரியம், you will be wise by your extravagant worship or giving. அபாரமான தொழுகை, அபாரமான தொழுகை. தொழுகை என்பது சாக்ரிஃபைஸ். தொழுகை என்பது அது ஒரு பலி செலுத்துகிற காரியம். தொழுது கொண்டார், வேதத்திலே இங்கெல்லாம் ஆபிரகாம் தொழுது கொண்டார், ஈசாக்கு தொழுது கொண்டார், யாக்கோபு தொழுது கொண்டார் என்று எங்கெல்லாம் பார்க்கிறோமோ அங்கெல்லாம் பலி செலுத்தப்படுகிறது, பலி செலுத்தப்படுகிறது. ஆமாம், பொங்கலுக்கு ஆடு கொடுக்குறவங்க ஒரு தடவை சொன்னாங்க, அவங்க அந்த ஆட்டு கறியை அவர்கள் சாப்பிடலை. காரணம், அவங்க ஆசையாய் வளர்த்த ஆடு, அந்த ஆட்டினுடைய மாம்சத்தை அவர்கள் சாப்பிட விரும்பல. ஆமா, வரும்போதெல்லாம் ஓடி வந்து அப்படியே மடியிலே படுத்துக் கொள்ளுகிற ஆடு. ஆமா, நான் சாப்பிடும் போதெல்லாம் என் வாயிலிருந்து எடுத்து தர வேண்டும் என்று சொல்லி ஆசையாய் என்னை பார்க்கிற அந்த ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியை இப்போ பலி செலுத்துன்னு சொன்னா ரொம்ப வலிக்கும், மனசு ரொம்ப கஷ்டப்படும். இந்த சாஸ்திரிகள் இயேசுவிடத்தில் வந்த பொழுது வெறும் கையாய் இயேசுவிடம் வரவில்லை. சபைக்கு இந்த வார்த்தைகள் ஆழமாய் பதிய வைக்க விரும்புகிறேன். வெறும் கையாய் இந்த சாஸ்திரிகள் வரவில்லை, இருக்கின்ற சிலர்களை பொறுக்கி கொண்டு அவர்கள் வரவில்லை. 11வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த வீட்டிற்கு வந்து 11 வாசிங்க, அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து கவனிங்கள், பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, கவனிங்கள், சொல்லுங்கள், பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு. யாரை பார்த்தார்கள்? பிள்ளையை பார்த்தார்கள். ஆமா, அதை தன் மடியிலே வைத்திருக்கிற அந்த தாயை மரியாளை பார்த்தார்கள். ஆனால் யாரை பணிந்து கொண்டார்கள் தெரியுமா? சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. மரியாதை பணிந்து கொண்டுன்னு சொல்லப்பட்டிருக்குதா? இல்ல, மரியாதை பணிந்து கொள்ளல. அவர்களை பணிந்து கொண்டுன்னு சொல்லப்பட்டிருக்குதா? சொல்லப்படல. சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. அந்த கவனிங்க, நட்சத்திரத்தை பல மாதங்கள், ஏன் வருட கணக்கில் கூட அவர்கள் அதை தொடர்ந்திருக்க வேண்டும். எப்படி சொல்லுகிற இதை சொல்ல முடியும் என்று சொன்னால், இயேசு பிறக்கும் போது தொழுவத்தின் முன்னணியில் பிறந்தார். ஆனா இப்போ வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளையை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தொழுவத்தின் முன்னணியில் பிறந்த பாலகனை அல்ல இந்த சாஸ்திரிகள் தொழுவத்தில் முன்னணியில் பிறந்த பாலகன் இயேசுவை அல்ல, கொஞ்சம் வளர்ந்த இயேசுவை அவர்கள் பிள்ளையை பார்த்தார்கள். 1.25 வயசு 1.5 வயசு இருக்கும், 2 வயசுக்குள்ளார இருக்கும். அந்த பிள்ளையை அவர்கள் பார்த்தார்கள். ஆகவே அவர்கள் அத்தனை மாதங்கள், அவர்கள் இயேசு பிறந்த பிறகு அத்தனை மாதங்கள் அவர்கள் பயணப்பட்டு வந்து அவர்கள் அந்த பிள்ளையை பார்த்தார்கள். அந்த பிள்ளையை அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் அந்த பிள்ளையை பிள்ளையாக அல்ல, அவரை ராஜாவாக பார்த்தார்கள். இன்னும் இயேசு தண்ணீரை ரசமாக மாற்றவில்லை. இன்னும் இயேசு குருடருக்கு பார்வை கொடுத்ததை அவர்கள் பார்க்கவில்லை. இன்னும் இயேசு செவிடருடைய காதுகள் கேட்க செய்ததை அவர்கள் பார்க்கவில்லை. இன்னும் இயேசு முடவரை நடக்க செய்ததை அவர்கள் பார்க்கவில்லை. ஆனால் அவரை ராஜாதி ராஜாவாக, கத்தாதி கத்தனாக அவரை கண்டார்கள். ஆமென் சொல்வீங்களா?
ஆகவே தான் அவரை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டு, சாஷ்டாங்கமாய், ஆசீர்வாதம் வந்த பிறகுதான், அற்புதங்களை கண்ட பிறகுதான் நான் அவர் ஆராதிப்பேன் அப்படின்னு ஞானவான்கள் சொல்ல மாட்டார்கள். அற்புதங்களை கண்ட பின் தான் ஆராதிப்பேன், என் ஜெபத்திற்கு பதில் கிடைத்த பிறகுதான் நான் ஆராதிப்பேன், அது வரைக்கும் நான் வரமாட்டேன், கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் சபைக்கு வரமாட்டேன். அப்படியே சபையில் வந்தால் நான் ஊமையாக இருப்பேன், மௌனமாக இருப்பேன். என்னுடைய கடன் மாறின பின்புதான் நான் கர்த்தரை விடுதலையோடு கூட ஆராதிப்பேன். என்னுடைய வியாதி சுகமான பின்புதான் கர்த்தரை நான் ஆராதிப்பேன். இல்லை இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு மாத்திரம் இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்காவிட்டால் நான் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்க முடியாது. சர்வ வல்ல தேவனுடைய பிள்ளையாக அவரை அப்பா பிதாவை என்று நான் அழைக்கும் உரிமையை பெற்றிருக்க முடியாது. இயேசு மாத்திரம் இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்காவிட்டால் என் பாவத்திலிருந்தும் என் சாபத்திலிருந்தும் விடுதலை ஆயிருக்க முடியாது. அவரை ஆராதிக்க இந்த காரணங்கள் எனக்கு போதுமானது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. இந்த காரணங்கள் எனக்கு போதுமானது. உங்களை அவருடைய பிள்ளையாய் மாற்றினாரே. ஆமா, அற்புதங்களை கண்ட பிறகுதான், ஆசீர்வாதத்தை கண்ட பிறகுதான், அல்ல அல்ல, உங்களை கர்த்தர் அவருடைய பிள்ளையாக மாற்றினது நிமித்தமே நீங்கள் என்னாலும் அவரை ஆராதிக்க. ஆமென் சொல்வீங்களா? இந்த மற்றவர்கள் ஞானவான்கள் சொன்னா அதற்கு எதிர்ப்பதான் என்ன தெரியுமா? அறிவில்லாதவர்கள். அறிவில்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் என் ஜனம் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனத்திற்கு அறிவில்லை, அறிவில்லாதவர்கள். ஏன் அறிவில்லாதவர்கள் சொன்னா, பரீட்சையில பாஸ் ஆனதான் கர்த்தரை ஆராதிப்பேன், பரீட்சையில பாஸ் ஆகலைன்னு சொன்னா சபைக்கே வரமாட்டேன். அவர் யாருங்க சொல்லுங்க? அவர் யாரு? அறிவில்லாதவர். 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 ஞானவான்கள் சொன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம், என்னை ரட்சித்தாரே, என்னை அவருடைய பிள்ளையாய் குப்பையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தாரே, என்னை எவ்வளவாய் உயர்த்தி, பாடலிலே ஏனா பாடினார், இவ்வளவாய் என்னை உயர்த்தினாரே, இவ்வளவாய் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரே. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, என் அப்பா காணாத ஆசீர்வாதங்களை நான் காணும்படியாய் செய்திருக்கிறாரே, என் பெற்றோர் அனுபவிக்காத நன்மைகளை நான் என் வாழ்க்கையிலே காணும்படி கர்த்தர் செய்திருக்கிறாரே. அல்லேலூயா. இந்த சாஸ்திரிகள் கணக்கு பார்த்து கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கவில்லை. கணக்கு பார்த்து காணிக்கை கொடுக்கல. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க கணக்கு பார்த்து காணிக்கை கொடுக்காதீங்க. கணக்கு பார்த்து காணிக்கை கொடுக்காதீங்க. இவர்கள் கர்த்தருக்கு கொடுத்த காணிக்கை 10 பவுனோ 100 பவுனோ கிடையாது. 10 பவுனோ 100 பவுனோ கிடையாது. தங்கள் பொக்கிஷ பெட்டியை திறந்து தங்க காசுகளை அப்படியே கொட்டினார்களாம். தங்க காசுகளை கொட்டினார்களாம். தூப வர்க்கத்தை, ஒரு பெரிய பெட்டியை திறந்து தூப வர்க்கத்தை, சாம்பிராணி, தூப வர்க்கம்னா சாம்பிராணி, அரபு நாடுகளில் காணப்படுகிற ஒரு வகை மரங்களிலிருந்து எடுக்கப்படுகிறதான வெள்ளை நிறமான பிசின். இது ஆராதனை வேளையிலே தூப வர்க்கத்திலே போட்டு அப்படி சாம்பிராணி புகை, சாம்பிராணி புகை. ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். இது ஒரு வெள்ளை நிற பிசின். அப்படியே கொஞ்சமா இல்ல, ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. அப்படியே பெட்டியை, பொக்கிஷ பெட்டியை திறந்து அப்படியே அந்த சாம்பிராணியை கொட்டினார்களாம்.
வெள்ளைப்போளம் என்பது ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கும் புதர் போன்ற செடிகளில் இருந்து உண்டாகிற ஒரு பிசின். ஆமா, கரும் சிவப்பு நிறத்திலே காணப்படுகிற பிசின் வெள்ளைப்போளம். இதில் தான் சென்டெல்லாம் தயாரிப்பாங்க, வாசனை திரவியங்கள் எல்லாம் இதில் தான் தயாரிக்கப்படுகிறது. பெட்டியை திறந்து, பொக்கிஷ பெட்டியை திறந்து அப்படியே அந்த வெள்ளைப்போளத்தை அவர்கள் அப்படி கொட்டினார்களாம். தேவனாலே ஏரோது உன் பிள்ளையை இயேசுவை கொலை செய்ய வகை தேடுகிறான், அவை உடனே ராத்திரியோடு ராத்திரியா கிளம்பி எகிப்திற்கு போய் அங்கே மறைந்திரு, நான் சொல்லும் காலம் வரைக்கும் எகிப்திலே மறைந்திரு என்று சொல்லி தேவதூதனாலே எச்சரிக்கப்பட்டு யோசேப்பு மரியாளும் இயேசுவை எடுத்துக்கொண்டு ராத்திரோடு ராத்திரியாக இரவோடு இரவாக எகிப்திற்கு ஓடிப்போனார்கள். அவர்கள் ஒரு குகை போன்ற இடத்திலே அவர்கள் ஏறத்தாழ 3 வருஷ காலம் ஒளிந்திருந்தார்களாம். அந்த இடத்துல நாங்கள் பார்த்த பொழுது எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படியே வெளியே தலையை காட்டவே இல்லை, இயேசு வெளியே தலையை காட்டவே விடல. 3 வருஷ காலம் அந்த பிள்ளையை அவ்வளவாய் யோசேப்பு பாதுகாத்தார். அந்த 3 வருஷ காலத்திலும் அதற்கு பின் அவர்கள் திரும்ப எருசலேமுக்கு வந்து அவர்கள் வீடு எடுத்து தொழிலை தொடங்கின நாட்களிலும் அவர்கள் கொடுத்த சாஸ்திரிகள் கொடுத்த அந்த பொன், அந்த தங்கம் அவர்களுக்கு அதுவரைக்கும் போதுமானதா இருந்ததாம். ஆமென் சொல்வீங்களா? அதுவரைக்கும். அப்போ கொடுப்பதில் மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்கள் ஞானவான்கள். ஆமா, கொடுப்பதில் கணக்கு பார்த்து கொடுக்காதீங்க, கணக்கு பார்த்து கொடுக்காதீங்க. நீங்க எனக்கு தருகிற காணிக்கையிலிருந்து நான் கொஞ்சத்தை மாத்திரம் கர்த்தருக்கு முன்பதாய் சொல்லுகிறேன், கொஞ்சத்தை மாத்திரம் ராஜனுக்கு தெரியும். அப்படியே கூடவே இருந்து எல்லாம் என்னுடைய வரவு செலவுகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். கொஞ்சத்தை மாத்திரம்தான் எனக்கென்று பயன்படுத்துகிறேன், மீதி எல்லாம் கொடுக்கிறதிலே கணக்கு பார்க்காமல் நான் கொடுக்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? கணக்கு உங்களுக்கும் அப்படித்தான். கர்த்தர் இன்னும் நிறைய உங்களை ஆஸ்வதித்து உங்களை கனப்படுத்தணும்னா, உங்களை உயர்த்தணும்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் நன்றாய் கொடுக்கிறீர்கள், அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கொடுப்பதில் இன்னும் மனப்பூர்வம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். எப்படா கர்த்தருக்கு கொடுக்கணுன்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், கொடுப்பதில் ஒரு மனப்பூர்வம். ஞானவான்களாய் நாம் மாற வேண்டும், சாஸ்திரிகள் ஞானவான்களாய் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஆசை ஆசையாய் கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், ஆசை ஆசையாய். உங்க பிள்ளைங்களுக்கு இந்த 8 அணா 4 அணா 1 ரூபா 2 ரூபா இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் தரித்திரத்தின் அடையாளம். அதெல்லாம் 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 விட்டுணும். ஆமா, பிச்சைக்காரர்களுக்கு 2 ரூபாய் அவர்கள் பெற்றுக்கொள்வது இல்லை, வாங்க மறுக்கிறார்கள், வாங்க மறுக்கிறார்கள். 5 ரூபாயை கூட இந்த நாட்களில் வாங்க மறுக்கிறார். 5 ரூபாயை கொடுத்தா அப்படியே பார்க்குறாங்க, அந்த 5 ரூபாயை அப்படியே கையிலேருந்து பார்க்குறாங்க. ஆமா, எப்படிங்க நீயே? ஆமா, டீயே 10 ரூபான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வெளியே நேற்றைய தினத்திலே ஒரு பெண்மணி பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறாள். அவங்களுக்கு 5 ரூபா கொடுத்தா அந்த 5 ரூபாயும் பார்த்துட்டு என்னையும் பார்க்குறாங்க. இன்னொரு 5 ரூபா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க முகத்தில் சிரிப்பை பார்க்க முடிகிறது. ஆமாம், இங்கே வந்து ஒரு பிச்சை எடுத்தார். அவருக்கு ஒரு 5 ரூபா நான் கொடுத்தேன், 5 ரூபா கொடுத்தேன். தோட்ட வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போ பாக்கெட்டில் 5 ரூபா தான் இருந்துச்சு. பாக்கெட்டில் கட் பாக்கெட்டில் எடுத்து கை விட்டு 5 ரூபா இருந்துச்சு. 5 ரூபா எடுத்தேன். அவர் அழகாக என்ன செஞ்சிட்டாரு, கூட வேலை செய்கிற தம்பியினிடத்தில் இதை காணிக்கை பெட்டியில் போட்டுன்னு சொல்லி 5 ரூபாயை காணிக்கை பெட்டியில் போட சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு என்னை ஓங்கி ஒரு அறை அரைஞ்சிருக்கலாம். ஆமாம், என்னை ஓங்கி அறையாதபடிக்கு காணிக்கை பெட்டியில் போட்டுன்னு சொல்லிட்டு எவ்வளவு பாருங்க எதிர்பார்ப்பு. அப்போ கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும்போது, ஆமாம்,
கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆசை ஆசையாய் கொடுக்க வேண்டும், மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்கள், ஆசை ஆசையாய் கொடுக்கிறவர்கள் அவர்கள் ஞானவான்களாய் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? மூன்றாவது காரியம், we would be wise நம்மெல்லாம் ஞானவான்கள். we would be wise when God change our route. நம்முடைய பாதையை கர்த்தர் திருப்பும் போது நாம் ஞானவான்களாய் செயல்பட வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். தேவன் உங்களை திருப்பி நடத்தும் போது நீங்கள் கர்த்தருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிவீர்களானால் ஞானவான்களாய் இருப்பீர்கள். நாம் போபாலிலே ஊழியம் செய்த நாட்களிலே நல்ல பெரிய திருச்சபை, கஷ்டப்பட்டவங்க ரொம்ப 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 குறைஞ்சவங்க, எல்லாமே நல்ல மத்திய அரசாங்கத்தில் வேலை செய்த குடும்பம். வருஷத்திற்கு 2 முறை பிஹெச்ல போனஸ் போடுவாங்க. போனஸ் போடுகிற நாட்கள் எல்லாம் அப்படியே காணிக்கை அதிகமாய் கொடுப்பார்கள். கர்த்தர் சொன்னார், இதை உன்னுடைய அசிஸ்டண்ட்டை கொடுத்துட்டு நீ ஸ்ரீவில்லிபுத்தூர் போ, அங்கே எனக்கு ஜனங்கள் உண்டு, யார் போனாலும் அந்த ஆண்டாள் வேசித்தனத்துக்குள்ளாய் விளப்பண்ணி விடுகிறாள். ஐ ட்ரஸ்ட் யூ, நான் உன்னை நம்புகிறேன், நீ போ, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போ, அங்கே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, நான் அவர்களை உனக்கு தருவேன்னு சொன்னார். ரொம்ப கஷ்டம். நல்ல நல்ல வளர்ந்த சபை, எல்லாரும் எல்லா விசுவாசிகளும் என்னிடத்துல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. எல்லா விசுவாசிகள் இடத்துல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. கர்த்தர் அப்படியே என்னை திருப்பினார் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போக சொல்லி. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போக சொல்லி சமாரியாவிலே எல்லாம் ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு ஊருக்கு போய் ஊழியத்தை தொடங்கினான், சபையை தொடங்கினார்கள். பிலிப்பு தன்னுடைய 4 பெண் பிள்ளைகளோடு கூட சமாரியாவுக்கு போய் சமாரியாவிலே ஊழியத்தை ஆரம்பித்தார். சமாரியாவிலே பெரிய எழுப்புதல் உண்டானது. அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் கர்த்தர் செய்தார். மந்திரவாதிகள் தங்களுடைய மந்திர புத்தகங்கள் எல்லாவற்றையும் அப்படியே எரித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அடையாளங்கள் அற்புதங்கள் வெகுவாய் நடந்தது. பிசாசுகள் ஓடினது, வியாதிகள் சுஸ்தமானது. கர்த்தர் ஒரு நாள் சொன்னார், நீ வனாந்தர மார்க்கமாய் போன்னு சொன்னார். வனாந்தர மார்க்கமாய் போ. அங்கே கந்தாகே ராஜஸ்திரி எகிப்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார் ரதத்திலே. அந்த கந்தாகே ராஜஸ்தினுடைய நிதி மந்திரி வந்து கொண்டிருக்கிறார். நீ போய் இந்த ரதத்தோட சேர்ந்து கொள்ளு என்று சொல்லுகிறார். ஆகவே பிலிப்பு சமாரியாவை விட்டுவிட்டு வனாந்தரத்திற்கு போகிறார். ரதம் ஒன்று வருகிறது. அந்த ரதத்திற்குள்ளே கந்தாகே தேசத்தினுடைய ராஜஸ்தினுடைய நிதி மந்திரி வருகிறார். இவர் ரதத்திலே வேகமாய் ஓடி அவன் அந்த நிதி மந்திரி வாசித்துக் கொண்டிருக்கிறார். என்ன வாசிக்கிறீர் என்று சொல்லி கேட்கும்போது, ஏசியா நிருபத்தை நான் வாசிக்கிறேன் என்று சொல்லி அந்த நிதி மந்திரி சொல்ல, உமக்கு அதில் ஏதாயிலும் புரிகிறதா என்று சொல்லும் போது ஒன்றும் புரியவில்லை என்று சொன்னோன்னே, நீர் சொல்லுவீரா, விளக்கம் சொல்லுவீரா? நான் சொல்லுவேன் சொன்னா, அப்படியானால் ரதத்தில் ஏறிக்கொள்ளும். ரதத்தில் ஏறிக்கொண்டார். அந்த ஏசியா புத்தகத்தினுடைய விளக்கத்தை பிலிப்பு அந்த நிதி மந்திரிக்கு சொல்லுகிறார். ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லுகிறார். தண்ணீர் உள்ள ஒரு இடம் வருகிறது. உடனே அந்த நிதி மந்திரி ரதத்தை நிறுத்த சொல்லுகிறார். தண்ணீர் இருக்கிறதே, எனக்கு நீர் ஞானஸ்தானம் கொடுக்கலாம் என்று சொன்ன பொழுது, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசிப்பிறானால் தாராளமாய் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம் என்று சொன்னார். ரதம் நிறுத்தப்பட்டது. நிதி மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. தண்ணீரிலிருந்து பிலிப்பு வெளியே வந்த உடனே அப்படி ட்ரெஸ் காயறதுக்கு முன்னாலே ஆவியானவர் அவரை அப்படியே தூக்கி கொண்டு போய் ஆசோத்துக்கு கொண்டு போனார். ஆசோத் என்கிற ஊருக்கு கொண்டு போனார்.
இங்கே சமாரியாவுடைய மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, சபை இருக்கிறது, ஊழியம் இருக்கிறது, பெரிய ஒரு எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஆவியானவரை பிலிப்புவை தூக்கி கொண்டு சமாரியாவுக்கு வருவதற்கு பதிலாக ஆசோத்திற்கு கொண்டு போகிறார். பாதையை திருப்பும் போது அப்படியே தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? அவர்கள் they followed the star. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தார்கள். அந்த நட்சத்திரம் எருசலேம் நகரத்திற்கு வந்து அப்படியே நின்று விட்டது. அதுவரைக்கும் நகர்ந்து கொண்டே இருந்த நட்சத்திரம் எருசலேம் நகரம் வந்தவுடனே அதற்கு மேலே அந்த நட்சத்திரம் நகராமல் நின்று விட்டது. அவர்கள் அப்படியானால் இங்கே தான் அந்த ராஜா பிறந்திருப்பார். அவர் ராஜா என்றால் அவர் ராஜ அரண்மனையில் தான் பிறந்திருப்பார். அவன் அந்த நாட்களிலே ரோம அரசாங்கத்தால் ஏரோது தான் எருசலேமின் ராஜாவாக அவர் நியமனம் செய்யப்பட்டிருந்தார். அவன் ஏரோதனுடைய அரண்மனைக்கு, ஏரோது ராஜா என்பதனாலே ராஜ அரண்மனையில் தான் ராஜா பிறந்திருப்பார் என்று சொல்லி ஏரோதனுடைய அரண்மனைக்கு அவர்கள் போகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவரை பார்த்து, ஏரோது ராஜாவை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவன் ஒரு ராஜா, ஏரோது ஒரு ராஜா. வாட்? என்ன? யூதருக்கு ராஜாவா? நான் ராஜாவா இருக்கேன் இந்த தேசத்திலேயே, இந்த ஊர்லயே இன்னொரு ராஜா பிரதான ஆசாரியனையும் வேத பாரகர்களையும் வேதத்தில் வல்லுநர்களையும் அழைத்து தீர்க்க தரிசனத்தில் ஏதாகிலும் சொல்லப்பட்டிருக்கிறதா பாருங்கள் சொன்ன உடனே அவர்கள் ஆராய்ந்து பார்த்து, மீகா புத்தகத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவே, யூதேயாவில் உள்ள பெத்லகேமே, நீ ஆயிரங்களுக்குள்ள சிறிய ஒரு கிராமமாயிருந்தும் உலகத்தை ஆளுகிற பிரபு ராஜா உன்னிடத்திலிருந்து தோன்றி புறப்படுவார் என்று பெத்லகேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ராஜா பிறந்திருக்கிறார் என்றால் பெத்லகேமில் தான் பிறந்திருக்க வேண்டும் சொல்லுகிறார். இவர் சொல்லுகிறார், அந்த சாஸ்திரிகளை பார்த்து, நீங்கள் பெத்லகேமுக்கு போங்க, அங்கதான் பிறந்திருக்கணும். அப்படிதான் தீர்க்கதரிசன குறிப்புகள் சொல்லுகிறது. நீங்க அப்படி அந்த ராஜாவை பார்த்துட்டீங்கன்னா, பார்த்த பிறகு வந்து என்கிட்ட சொல்லுங்க, நானும் போய் அந்த ராஜாவை பார்த்து தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். இவர்கள் போகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த வீட்டிற்கு வருகிறாள். மறுபடியும் நட்சத்திரம் தொடர்கிறது. அந்த இயேசு இருந்த வீட்டின் மேல் வந்து மறுபடியும் நட்சத்திரம் நின்றது. அந்த வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அந்த இயேசுவை அவர்கள் தொழுது கொண்டார்கள். பின்பு அவங்க ராத்திரி அங்க தங்கியிருக்கிற நேரத்திலேயே சொப்பனத்தினால் அவர்கள் எச்சரிக்கப்பட்டார்கள். கவனிங்க, நான் சொல்லுகிறதை இதுவரைக்கும் நீங்கள் அறியாத ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஏரோதனிடத்தில் போனதையோ, ஏரோது தங்களை பார்த்து நீங்க போய் பார்த்துட்டு திரும்ப வந்து என்கிட்ட சொல்லுங்க, நானும் போய் அந்த ராஜாவை பார்ப்பேன் என்று சொன்னதையோ, ஏரோது தங்களை அனுப்பி வைத்ததையோ ஒன்றையும் யோசேப்பிடத்திலோ மரியாளிடத்திலோ இந்த சாஸ்திரிகள் சொல்லவில்லை. ஆனா தேவனாலே இவர்கள் எச்சரிக்கப்பட்டார்கள். தேவதூதனாலே எச்சரிக்கப்பட்டார்கள். இவங்க யார்ட்டையும் ஒண்ணுமே சொல்லல. ஆனா கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஆகவே என்ன சொல்லுகிறார், இந்த இவர்கள் திரும்பி போய் ஏரோதனிடத்தில் சொன்னா, ஏரோது ஆட்களோட வீரர்களோட போய் இயேசுவை கொலை செய்து விடுவார்கள் என்பதை நன்றாய் அறிந்திருந்த கர்த்தர் இந்த சாஸ்திரிகளை சொப்பனத்தில் எச்சரித்து, நீங்கள் திரும்ப ஏரோது கிட்டத்தில் போகாதபடிக்கு, வந்த பாதை வழியாகவும் போகாதபடிக்கு, வந்த பாதையிலே ஆள் வச்சு தேடுகிறதுக்கு இந்த ஏரோது முயற்சி செய்தாலும் செய்வார். அவை வேறு பாதை வழியாக திரும்பி போங்கள் என்று சொல்லி தேவனாலே அவர்கள் எச்சரிக்கப்பட்டார்கள். யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு தீங்கு
இந்த சாஸ்திரிகளுக்கும் வரக்கூடாது, இயேசுவுக்கும் ஒரு தீங்கு வரக்கூடாது என்பதை பரலோகத்தின் தேவன் பார்த்து, ஆமென் சொல்வீங்களா? தெளிவா சொல்லுகிறேன், யார் உங்களுக்கு விரோதமாக எவரும் சதி திட்டம் தீட்டவும் முடியாது. உங்களுக்கு விரோதமாக ஒருவனும் தீங்கு செய்யும்படிக்கு உங்கள் மேல் ஒருவனும் கையை போடவே முடியாது. உங்களை ஒருவனும் கெடுக்க நினைக்க கூட முடியாது. ஆமென் சொல்வீங்களா? ஒருவரும் உங்களை கெடுக்க நினைக்க கூட முடியாது. உங்களுக்கு விரோதமாய் ஒருவனும் மாந்திரிகம் செய்ய முடியாது. உங்களுக்கு விரோதமாய் ஒருவரும் செய்வினை செய்ய முடியாது. நீங்க முட்டாளா இருந்தா தான், அறிவில் இந்த அறிவு உங்களுக்கு இல்லைன்னா தான், அவன் செய்வினை வச்சுட்டானோ, இவன் செய்வினை வச்சுட்டானோ, எங்க வீட்டுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் கிடக்குதே, கர்த்தர் ஸ்தோத்திரம், சபையில ஒரு விசுவாசி இருந்தார், வெள்ளை பூசணிக்கா அப்படியே முழு பாதியா உடைஞ்சு கிடந்தா எடுத்துக்கொண்டு கழுவி கூட்டு வச்சிருவார். முடிஞ்சிருச்சு. ஆமா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பலவானபுரத்தில் நாங்கள் இருந்த பொழுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கே இருக்கிற ஒரு மாந்திரவாதி பச்சை முட்டையே கதவை திறந்து காலையில ஜம் பண்ணி முடிச்சுட்டு காலையில கதவை திறந்தா கதவுல பச்சை முட்டை ஒழுகி கொண்டிருக்கும். கதவுல அப்படியே கதவுல ஒழுகி கொண்டிருக்கும். அதுல குங்குமம், திருநீர் எல்லாம் அந்த பச்சை முட்டையில வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் அந்த மாந்திரிகவாதி சொன்னார், பல நாட்களாக உங்களுக்கு வைக்கிறேன், உங்ககிட்ட மாத்திரம் என் மாந்திரிகம் ஒண்ணுமே செயல்படுவது இல்லை. ஆமென் சொல்வீங்களா? அந்த மாந்திரிகவாதியோட பிள்ளைகள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, நம்ம சபைக்கு வந்து என்னிடத்தில் சாட்சி சொல்லி இருக்கிறார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, வந்து காணிக்கை கொடுத்து விட்டு சென்று இருக்கிறார்கள். ஆமா, நான் ஏன் பயப்படணும்? இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுவதும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் மாந்திரமும் இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? நீங்க ஏன் பயப்படணும்? ஞானவான்களாய் இருப்பீர்களே ஆனால் அதை குறித்து ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு அரணாக, ஏனா பாடுவது சொன்னார், அப்படியே உங்களை பாதுகாக்கிற தேவன். ஆமென் சொல்லுவீங்களா? உங்களை செட்டைகளிலே மூடுகி பாதுகாக்கிற, சேதம் ஒன்றும் ஏற்படாமல், ஆமை கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளே அது பாதுகாப்பதை போல மூடிக்கொள்ளுவதை போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய செட்டைகளிலே மூடிக்கொள்ளுகிறவர். ஒன்று உங்களை சேதப்படுத்துவது இல்லை. ஒன்று உங்களை சேதப்படுத்துவது இல்லை. ஒரு காரியத்தை கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னால் நீங்க மல்லு கட்டாதீங்க. கர்த்தரோட மல்லு கட்டாதீங்க. வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க. வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமா, நிறைய நேரத்தில் கர்த்தர் உங்களிடத்துல சொல்லும் போது முடியவே முடியாது என்று சொல்லி வலுக்கட்டாயமாக நீங்கள் விரும்பியதை, நீங்கள் ஆசைப்படுகிறதை, நீங்கள் இச்சைக்கிறதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யும் போது விளைவுகள் வரும்போது, எனக்கு தெரியாது, கர்த்தர் இப்ப இல்லை எப்பயுமே உன் காரியத்தில் தலையிட மாட்டேன்னு சொல்லிடுவார். சொல்றது புரியுதா? எப்பயுமே தலையிட மாட்டேன்னு சொல்லிடுவார். ஆமா, கர்த்தர் வேண்டான்னு சொன்னா மல்லு கட்டக்கூடாது. சொல்லுங்க, மல்லு கட்டாதீங்க. ஆமா, மல்லு கட்டாதீங்க. வேண்டான்னு சொன்னா மல்லு கட்டாதீங்க. கர்த்தர் சில நேரத்தில் சொல்லுவார், என்னுடைய மைத்துனரை மன்னிக்க சொன்னார், வீட்டுக்கு போய் அவரை மன்னி.
நான் ஒன்றும், அவர் தான் எனக்கு துரோகம் பண்ணார், நான் அவருக்கு துரோகம் பண்ணல அப்படின்னு. இல்லை இல்லை, நீ போய் அவர்கிட்ட செய். முடியாதுன்னு சொன்னேன். முடியாது, நான் போகவே முடியாது. என்னுடைய பெட்டியில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சேன். ஒரு 3 நாள் நான் திருச்சியில் போய் உட்காந்துட்டு வரப்போறேன்னு வச்சுட்டேன். என்னுடைய மனைவி ஒன்றும் சொல்ல, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஆவியானவர் பேசுகிறாரு, பெட்டியை வீட்டுக்குள்ளார கொண்டு போய் வையின்ட்டு, பெட்டியை நீ திருச்சிக்கு போகாதன்னு சொல்கிறாரு. ஜெபம் பண்ணி முடித்தோடனே நான் பெட்டியை ரூம்குள்ளார கொண்டு, என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லை, நான் போகலை, நான் மைத்தன் இடத்துல போய் நான் மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு. நான் தப்பு பண்ணல, ஆனால் மன்னிப்பு கேட்டேன். என்னுடைய கௌரவத்தை நான் அப்படியே, நான் இறங்கி போறதா, எனக்கு கீழே விசுவாசியா இருந்த இடத்துல நான் இறங்கி போகிறதா, இந்த கௌரவம். ஆமா, ஆனா கர்த்தர் என்னை நடத்தும் போது கர்த்தரிடத்துல மல்லு கட்டவில்லை. உங்களிடத்துல கர்த்தர் அநேக முறை உங்களை கர்த்தர் நடத்தும் போது, திருப்பி நடத்தும் போது, செய்ய என்று சொல்லும் போது செய்யாது மல்லு கட்டக்கூடாது, செய்யாதே என்று சொல்லும் போதும் நீங்கள் செய்து மல்லு கட்டக்கூடாது, செய்வேன் என்று மல்லு கட்டக்கூடாது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஒன்றை வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுவாரானால் அது உங்களுடைய நன்மைக்கானது. அது உங்களுடைய நன்மைக்கானது. எஸ் 7ல டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தேன், போபாலிலிருந்து சென்னைக்கு ஏறினேன். அந்த S7 பெட்டியில் அந்த என்னுடைய பர்த்தில் இன்னொருத்தன், ஒரு வட இந்தியக்காரன் தூங்கிட்டு இருக்கான். அவனை எழுப்புனா, நானும் S7, நானும் காசு கொடுத்து இந்த பர்த்து நான் வாங்கியிருக்கேன்றான். டிடிஆர்ட்ட சொன்னால் டிடிஆர் எனக்கு தெரியாதுன்ட்டாரு. அடுத்த ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கிங்கன்னு சொன்னார். அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி பின்னால் இருக்கிற சாதாரண பெட்டியில், அன்ரிசர்வ்ல முன்பதிவு செய்யப்படாத பெட்டியில் ஏறினேன். ஒரு 7 மணி நேரம் பயணம். அந்த S7 பெட்டி தடம் புரண்டு விட்டது. ஆமென் சொல்லுவீங்களா? தடம் புரண்டு விட்டது, டீரெயில் ஆயிடுச்சு. அப்ப S7 பெட்டி தடம் புரள போகிறது என்பதை அறிந்த கர்த்தர், நீ அதுல ஏறாதடான்ட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? நீ அதுல ஏறாத, உனக்கு தீமை வரப்போகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அதுல ஏதோ ஒரு தீமை இருக்கிறது என்பதை அறிந்து கர்த்தர் தடுக்கிறார். கர்த்தர் பேசுவது உண்டானால் சத்தமா ஆமென் ஆண்டவரே சொல்லுவீங்களா? கர்த்தர் தடுக்கிறார். இந்த வழியாய் போக வேண்டாம் என்று சொல்லி வேறு வழியாய் திரும்பி போக சொன்னார் சாஸ்திரிகளை. அவர்கள் அப்படியே செய்தார்கள். அவர்கள் மல்லு கட்டி வந்த வழியாகத்தான் போவோம், அதுதான் எங்களுக்கு தெரிந்த ரூட்டு, நல்ல ரூட்டு அப்படின்னு சொல்லி திரும்பி வந்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆபத்து உண்டாயிருக்கும், உயிருக்கு ஆபத்து உண்டாயிருக்கும், இயேசு கிறிஸ்துவுடைய உயிருக்கும் ஆபத்து உண்டாயிருக்கும். கொல்ல முடியாது. ஆனால் வரப்போகிற தீங்கை நினைத்து அதற்கு விலக்கி காக்கும்படியாய் கர்த்தர் வேறு பாதையில் திருப்பும் போது அந்த சாஸ்திரிகள் மல்லு கட்டவில்லை. ஆகவே அவர்கள் ஞானவான்களா எண்ணப்பட்டினார்கள். நீங்க மல்லு கட்டுனீங்கன்னா நீங்க முட்டாள்கள், ஞானவான்கள் அல்ல, ஞானவான்கள் அல்ல. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைய நாளிலிருந்து நம்மோடு கூட தங்கியிருக்கிற ஆவியானவர், அப்படிங்க, உங்களோடு கூட தங்கியிருக்கிறார். உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல, ஆனா உங்களோட கூட நிழலாக தொடருகிறார். ஆமென் சொல்வீங்களா? நிழலாக தொடருகிறார்.
நிழல் போல. நிழல் கூட சமயத்தில் இடம் மாறும், ஆனால் ஆவியானவர் மாறுவதே கிடையாது. ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் அதுவரைக்கும் நடந்து வந்த பாதையை விட்டு வேறு பாதையில் உங்களை திருப்பி நடத்த அவர் எப்போதும் விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதுவரைக்கும் நடந்து வந்த பாதையை விட்டு வேறு பாதையில் திருப்புகிறார். உடைய பழைய நண்பர்கள் உங்களோடு கூட பழகலாம், ஆனால் முன்போல அவர்கள் நண்பர்களா இருக்க முடியாது. ஐக்கியம் மாறுகிறது. ஆமென் சொல்வீங்களா? உடைய நோக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென் சொல்வீங்களா? உங்களுடைய நோக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் தொடர் விடுமுறை வந்தா 19-20 வயது கேரள பெண்கள் இருக்கிற வேசியினுடைய வீட்டிற்கு அந்த நாட்களில் 7 ரூபாய். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் போவார்கள். நான் 7 ரூபாய் கொடுக்கிறேன், வாடா பார்ட்னர், வாங்க வாங்க பார்ட்னர், நான் 7 ரூபாய் கொடுக்கிறேன், வாங்க போகலாம்னு சொல்லி மேலப்புதூருக்கு போகலாம் சொல்லி அழைப்பார்கள். நான் மறுத்துட்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த நண்பர்கள் ஒருவரோடும் ஐக்கியம் வைக்காதபடிக்கு அவர்களோடு கூட தொடர்பு இருந்தது, ஆனா முன்போல ஐக்கியம் இல்லை. ஆமென் சொல்வீங்களா? என் பாதையை கர்த்தர் திருப்பி விட்டார். ஆமென் சொல்வீங்களா? என் பாதையை கர்த்தர் திருப்பி விட்டார். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். இப்போ முதல்ல நண்பர்களோடு கூட தொடர்ந்து சினிமாவுக்கு போகிற நான் இப்பொழுது தொடர்ந்து ஆலயத்திற்கு போகிற ஒரு ஆசை உடையவனாய் என் பாதையை, என் ஆசையை, என் நோக்கத்தை, என் கவனத்தை கர்த்தர் திருப்பி விட்டார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் இப்படி உங்களை வேறு பாதையில் நடத்துவாரானால், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் வேறு பாதையில் கர்த்தர் நடத்தும் பொழுதும் நீங்கள் மல்லு கட்டி பழைய நண்பர்களோடு கூட, பழைய சொந்தங்களோடு, பழைய உறவுகளோடு, அந்த துன்மார்க்கரோடு அவருடைய வழியிலே அவள் செய்கிற காரியங்களிலே உங்களுக்கும் பங்கு உண்டாயிருக்கும்படிக்கு நீங்கள் காரியங்களை செய்வீர்களானால் நீங்கள் பரிதாபத்திற்குரியவர்கள். பின்னால் வருகிற ஆபத்தை அறியாதபடிக்கு மாட்டிக்கொள்ளுகிற நீங்கள் ஞானவான்களாக இருக்க முடியாது. அல்லேலூயா. அவன் கடந்து வந்த பாதை, கவனிங்கள், கடந்து வந்த பாதை தேவனுக்கு பிரியம் இல்லாத பாதை என்று உணர்த்தப்பட்டால் கர்த்தர் நடத்துகிற புதிய பாதைக்கு திரும்புங்கள். அந்த பாதைக்கு ஒருபோதும் பழைய பாதைக்கு திரும்பாதிருங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? நீங்கள் நடந்து வருகிற பாதை தேவனுக்கு சித்தம் இல்லாதது என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உணர்த்துவாரானால் அந்த பாதை விட்டு நீங்கள் கர்த்தர் நடத்துகிற புதிய பாதைக்கு திரும்புங்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. கர்த்தருக்கு பிரியமில்லாது என்று தெரிந்தும், கர்த்தருக்கு சித்தம் இல்லாதது என்று அறிந்தும் நீங்கள் பழைய பாதையிலே நீங்கள் நடப்பீர்களே ஆனால் நீங்கள் அறிவில்லாதவர்களாய் இருக்கிறீர்கள். ஆபத்தை அறியாதவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு 1% கூட நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. என் ஜனங்கள் அறிவில்லாததால் சங்காரமாகிறார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அறிவில்லாமையால் சங்காரமாகிறாள். என்ன அறிவு? எல்லாம் அதெல்லாம் MA BL BA BL MBBS BSc BA MSc MCom அதெல்லாம் படித்தவங்க தான். அந்த அறிவை சொல்லல. ஆமாம், இந்த அறிவு நான் இப்போ சொன்னேனே, ஆமாம், தேவனுக்கு பிரியம் இல்லாதது என்று அறிந்தும், தேவனுக்கு சித்தம் இல்லாதது என்று அறிந்தும் நீங்க உங்களுடைய பாதையில், பழைய பாதையில் தொடர்வீர்களே ஆனால் நீங்க அறிவில்லாதபடியினால் சங்காரம் ஆகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சாஸ்திரிகள் அவர்கள் தேவனாலே எச்சரிக்கப்பட்டு வேறு பாதைக்கு திருப்பி விடப்பட்டார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா.
அவர்கள் அந்த வேறு பாதையிலே சந்தோஷமாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? நம்ம எல்லாரும் தயவாக எழுந்து